ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடந்தது எப்படி? உளவுத்துறை தோற்றுவிட்டதா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னாள் ஹீரோ வெளியிட்ட தகவல். வணக்கம் நண்பர்களே. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நடந்தது எப்படி? இதை ஏன் முன்கூட்டியே உளவுத்துறை கண்டறியவில்லை என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் உரி என்கிற இந்திய ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது 19 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்போது இந்தியா பாகிஸ்தானின் 2 பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களை டார்கெட்டாக வைத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது. அது தீபேந்திர சிங் ஹீடா என்பவர் தலைமையில் தான் நடைபெற்றது. இதன் காரணமாகவே அவர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் ஹீரோவாக கருதப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இந்த தாக்குதலை லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்கிற அமைப்பு தான் செய்திருக்கிறது. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் இது செயல்பட்டு வருகிறது. அதோடு பஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய உளவுத்துறையின் தோல்விதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஜம்மு பகுதியில் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் புகுந்திருப்பதாக அந்த மாநிலத்தின் DGPயே தெரிவித்திருக்கிறார். அதனால் இனிமேலாவது பாதுகாப்பு அமைப்புகள் உஷாராக வேண்டும். பெரும்பாலும் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள். ஆனால் இந்த முறை சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பொதுமக்களின் வரவை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம் என்று கூறியுள்ள தீபேந்திர சிங் ஹூடா, இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமே உளவுத்துறையின் தோல்விதான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்த செய்தி. உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதிரொலி. டாஸ்மாகில் 3 முக்கிய புள்ளிகளுக்கு சம்மன் அனுப்பிய ED. சென்னையில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை 3 நாள் சோதனை நடத்திய போது 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிவித்தார்கள். அதையடுத்து இந்த சோதனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் துறையும் தமிழக அரசு சார்பிலும் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதன் காரணமாக தற்போது அடுத்த கட்ட விசாரணையில் இறங்கியுள்ளது அமலாக்கத்துறை. அதன் முதல் கட்டமாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விஷாகன், பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துரைமுருகன் ஆகியோருக்கு நேற்று சம்மன் அனுப்பியுள்ளார்கள். இவர்கள் 3 பேரும் தான் டாஸ்மாக் நிர்வாகத்தில் முக்கியமானவர்கள். இவர்கள் 3 பேருமே டாஸ்மாகில் சோதனை நடத்த 10 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதினார்கள். அப்போது ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் அவகாசம் கேட்டிருந்தார்கள். மற்றபடி அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது தங்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று எந்த ஒரு புகாரும் இவர்கள் தெரிவிக்கவில்லை. பொது மேலாளரான சங்கீதா 3 நாள் டாஸ்மாகில் ரெய்டு நடந்தபோது மாலை 6 மணிக்கு அவரை வீட்டிற்கு செல்லுமாறு அதிகாரிகள் கூறிய போதும் செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்துள்ளார். இப்படி 3 நாட்களும் இரவு பகலாக அவராகவே தங்கியிருந்திருக்கிறார். இதற்கு காரணம் ஏதேனும் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி விடுவார்களோ, அதனால் தனக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரே எண்ணத்தில் தான் அவரே தங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த 1000 கோடி ஊழல் விவகாரத்தில் தங்களுக்கு கிடைத்த ஆதார அடிப்படையில் இவர்களிடத்தில் ஆவணங்களை கேட்டுள்ளது அமலாக்கத்துறை. இவர்களிடத்தில் மாதந்தோறும் மது ஆலைகளிலிருந்து எவ்வளவு மதுபானங்கள் வாங்கப்படுகிறது, அதில் எவ்வளவு கணக்கில் கொண்டு வரப்படுகிறது, கணக்கில் காட்டப்படாத மதுபானங்களின் வருமானம் யாருக்கு செல்கிறது என்று பலதரப்பட்ட கேள்விகளை அமலாக்கத்துறை கேட்கப் போவதாகவும், மதுபான கடைகளில் 10 முதல் 100 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருவது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் மதுபானம் வாங்கும்போது கூடுதலாக பணத்தை வசூலிக்கப்பட்டிருப்பது குறித்து 41 வழக்குகளை தமிழக போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்களிடத்தில் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு அமலாக்கத்துறை தயாராகி வருகிறது. அதனால் டாஸ்மாக் துறையின் இந்த 3 அதிகாரிகளிடத்திலும் நடத்தப்படும் சோதனையில் முக்கியத்துவம் வாய்ந்த பல திமுக புள்ளிகளை அடையாளம் காட்டுவார்கள் என்றும் தெரிகிறது. அதோடு இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை ஒரே மாதத்தில் மொத்தமாக வெளியில் கொண்டு வந்து கூண்டில் ஏற்றிவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அதிதீவிரம் காட்டுகிறதாம். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் டாஸ்மாக் துறையின் அதிகாரிகள் அமலாக்கத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் பொதுநல நோக்கத்துடன் நடத்தும் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதில் நடந்துள்ள ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் டாஸ்மாகின் முக்கிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை இந்த 3 அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பி அதிரடி விசாரணையை தொடங்கப் போகிறது. ஆனால் இப்படி நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதை அடுத்து உடனடியாக 3 முக்கிய புள்ளிகளுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருப்பது டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம்.
காரணம், இந்த 3 பேரிடர் விசாரணை நடக்கும் போதே கரூர் கம்பெனி விவகாரத்தையும் கையில் எடுக்க போகிறது அமலாக்கத்துறை. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவரது தம்பியின் வீடு அலுவலகங்களை சோதனை நடத்தும் போதே கரூர் கம்பெனி விவகாரம் அமலாக்கத்துறைக்கு தெரிந்துவிட்டது. அந்த நிறுவனத்தின் மூலம்தான் போலி மதுபானங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு போலி பார்களும் நடத்தப்பட்டு வந்ததை கண்டுபிடித்திருந்தார்கள். அதனால் டாஸ்மாகின் இந்த அதிகாரிகளிடம் நடத்தப்படும் விசாரணையில் அவர்கள் சொல்லும் தகவலை பொறுத்து அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் உள்ளிட்ட கரூர் கம்பெனியை சேர்ந்த மேலும் பல புள்ளிகளையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த சோதனை நடக்க நடக்க திமுக முதல் குடும்பத்தைச் சேர்ந்த பல புள்ளிகளும் விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டதால் தற்போது திமுக தரப்பு கடும் கலவரம் அடைந்திருக்கிறது. இந்த நேரம் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா இல்லை ஜாமீன் வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்பதும் அவருக்கு இன்னொரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடியும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இப்படி திமுக புள்ளிகளை அடுத்தடுத்து அமலாக்கத்துறை சுற்றி வளைக்க தொடங்கி இருப்பதால் திமுக ஆட்சி நடைபெறவுள்ள அடுத்த ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த ஊழல் அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்டிவிடும் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உருவப் போறேன், அண்ணாமலை சொன்னது நடக்கப் போகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக உருவுவேன் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் மவுண்ட் ரோடு பக்கம் வந்து பார்க்கட்டும் என்று பதில் கொடுத்திருந்தார். அதையடுத்து அண்ணாமலையோ மவுண்ட் ரோட்டுக்கு என்ன மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கே சென்று அவர் வீட்டு சுவரில் அவரது புகைப்படத்தை ஆணி அடித்து தொங்குவிட்டு வருவேன் என்று ஆவேசமாக பதில் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலை சொன்னது போலவே தற்போது அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக அமலாக்கத்துறை உருவப் போகிறது. குறிப்பாக திமுக அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, செந்தில் பாலாஜி, KN நேரு, ராஜா கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் என 6 அமைச்சர்களை தற்போது அமலாக்கத்துறை பட்டியல் போட்டுவிட்டது. இவர்கள் மீதான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் மறு விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் களமிறங்கி ஒவ்வொருத்தராக கட்டம் கட்டப் போகிறது. இப்படி திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறை சுற்று போட்டு விட்டதை அடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஏற்கனவே திமுகவின் பெரும்பாலான அமைச்சர்கள் ஊழலில் ஊறி போய் கிடக்கிறார்கள். அவர்களை பற்றி பல ஆதாரங்களை டெல்லி அமலாக்கத்துறைக்கு அனுப்பியுள்ளேன். அதனால் அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக உருவி காட்ட வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் எனது பேச்சை கிண்டல் கேலி செய்தார்கள். ஆனால் நான் அப்போது சொன்னது இப்போது நடக்கப் போகிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் அது 13 அமைச்சராக அதிகரிக்கப் போகிறது. இந்த அமைச்சர்கள் செய்த அனைத்து ஊழலும் டெல்லி அமலாக்கத்துறை வசம் உள்ளது. அதனால் இவர்கள் ஒருவர் கூட ஊழலிலிருந்து தப்பிக்க முடியாது. அடுத்து இவர்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு சிறைச்சாலையில் கம்பி என போகிறார்கள். அப்போது அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக நான் உருவி காட்டுவேன் என்று சொன்னதின் உண்மை அனைவருக்கும் புரிய தொடங்கும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். இன்றைய பரபரப்பு செய்தி, திமுகவின் மிரட்டலை மீறி ஆளுநர் நடத்தும் மாநாட்டில் கலந்து கொண்ட 34 துணைவேந்தர்கள். உச்சநீதிமன்றம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் பல்கலைக்கழக வேந்தராக்கியுள்ளது. அதனால் ஆளுநர் ரவி துணைவேந்தர் மாநாட்டை நடத்தக்கூடாது என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் இன்று ஊட்டியில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டுள்ளார். இதில் பங்கேற்குமாறு 48 மத்திய, மாநில, தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் தரப்பு அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக தரப்போ இந்த மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அத்தனை துணைவேந்தர்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அதையும் மீறி இந்த மாநாட்டில் 34 துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இது குறித்த தகவலை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது.